நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் யாதவின் சொத்துக்கள் குறித்த விவரங்கள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் காவல்துறை பதிலளிக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த்குமார். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தேவநாதன் யாதவின் சொத்துக்கள் குறித்த விவரங்கள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை மயிலாப்பூரில் செயல்பட்டு வந்த தி மயிலாப்பூர் இந்து பர்மனன்ட் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த 100க்கும் மேற்பட்ட முதலீட்டாளரிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அந்த நிறுவனத்தின் இயக்குநர் தேவநாதன் யாதவ் உட்பட 6 பேரை சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை கைது செய்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் ஜாமீன் கோரி தேவநாதன் யாதவ் மற்றும் குணசீல நாயகோர் 2வது முறையாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு நீதிபதி சுந்தர் மோகன் முன் நிலுவையில் இருந்தது. கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் 4000க்கும் மேற்பட்ட புகார்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட அனைவரும் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர் எனவும் தேவநாதன் யாதவ் அரசியல் பின்புலம் மற்றும் பணபலம் கொண்டதால் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதிபதி தேவநாதன் யாதவின் சொத்துக்கள் ஏலமிட்டு அதன் மூலமாக பணத்தை பாதிக்கப்பட்டவருக்கு வழங்கலாமா என்பது குறித்து அவரின் சொத்துக்கள் குறித்த விவரங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று நீதிபதி சுந்தர் மோகன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தேவநாதன் யாதவ் அவரின் சொத்துக்கள் குறித்த விவரங்கள் அறிக்கையாக தாக்கல் செய்யப்பட்டது. இதனையடுத்து சொத்துக்கள் தாக்கல் செய்யப்பட்டதால் அடுத்ததாக காவல்துறை மற்றும் முதலீட்டாளர்கள் தரப்பில் அவர்கள் தரப்பில் பதிலை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி ஜாமீன் மனு மீதான விசாரணையை ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.